தமிழும் சரஸ்வதியும் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராகினி சொன்னதை கேட்டதோ அர்ஜுன் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. நான் நினைச்சேன் ராகினி இப்படி தான் முடிவு எடுப்பான்றது எனக்கு தெரிஞ்சனால தானே இப்படி ஒரு பிட்டை போட்டேன்றாங்க. ஆமாம் அர்ஜுன், நான் கூட நினைச்சேன் அவ்வளோதான், நம்மெல்லாம் அவ்வளோதான், வீட்டை விட்டு வெளியே போக போகிறோம், மறுபடியும் பழைய மாதிரி கஷ்டப்பட போகிறோம் நல்லா நினச்சிட்டு இருந்தேன். ராகினி நம்மளுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்க வரைக்கும் நமக்கு எல்லாமே ஜெயதான். இவ எப்படி சொத்தை எழுதி வாங்க போறான்னு தெரியல, ஆனால் எப்படினாலும் சொத்தை மட்டும் எழுதி வாங்கிடுவான். இதுல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம அர்ஜுன் சந்தோஷத்துல இருக்கிறத பார்த்து அபி நேர கோதைக்கு கால் பண்றாங்க. ராகினி அம்மா இப்படிதான் நினைச்சாங்க, சொத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மொத்த சொத்தையும் வந்து கோதை அம்மா பேர்ல எழுதி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு உடனே அர்ஜுனோட வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த சொத்து எல்லாமே வந்து எங்களுக்கு சேர வேண்டியது, உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய அப்பாவும் சேர்ந்து அபகரிச்சு என்னுடைய அக்காவையும் என்னுடைய புருஷனையும் வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஏதேதோ பேசி மனசை மாத்திட்டாங்க. ராகினி இப்ப என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல, உங்ககிட்ட தான் வந்து எப்படினாலே பேசுவாங்கன்னு தோணுது, நீங்க உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டு அபி வந்து கால் பண்றாங்க. உடனே நடேசன் அவ வந்தா அவளுக்கு இனி எந்த மரியாதையும் கிடையாது, அவ பொண்ணே இல்லை, நான் தலைமுழுகினா கூட சரி, ஆனா இந்த சொத்து எதுவுமே அவளை அனுபவிக்க விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க நடேசன். ஆனா கோதை என்ன முடிவு எடுப்பாங்க, ராகினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.